வணக்கம். வணக்கம் குரு. வணக்கம் குருவே. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது குருவே. ஊருக்கு வந்துட்டீங்களா குருவே? ஆ, ஆ. ஆ. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் செப்பும் அப்புறல் மெய்ப்பொருள் காண்பது பொருள் அறிவு. என்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் ம். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காண்பது அறிவு. இரவு எப்படி தூங்குனீங்களா? ஆ, தூங்கணுங்க. ம். இன்னும் தூக்கம் கேடுச்சு. டைம் ஆ. ஆயிடுச்சு. எழுந்ததுன்னு எழுந்தாச்சு. 5 மணி நேரம் தூங்குனா போதுமானது. நான் ம். 5 மணி நேரம் தான். சரி, அதுவே சரியாகும். ம். அதுவே கொஞ்சம் சரியாகும். அது வந்து அதன்படியே போயிட்டு வேலை நேரம் அதிகமாகும், படிக்கிற நேரம் அதிகமாகும், ம். சிந்திக்கிற நேரம் அதிகமாகும், புதிய கண்டுபிடிப்பு இந்த நேரத்தை எல்லாம் வந்து அது போக அந்த கழிவுகள் குறைய 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 இப்ப நமக்கே பயிற்சி கொடுக்கலாம். இப்ப ம். நீங்க எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். மிச்சம் வேற நேரம் எல்லாம் தூக்கம் 12 மணி வரைக்கும் படிக்கலாம். 11 மணி 12 வரைக்கும் 11:30 வரைக்கும் படிச்சுட்டு அப்புறம் மட்டும் தூங்கிட்டு 4:30களுக்கு எந்திரிச்சிடலாம். அப்படி எடுத்து எடுத்து பழகணும். எந்திரிச்சு பேசாம உட்காந்துக்கணும். அப்படி உட்காந்து சுவாசத்தை வெளியிட்டு பழகணும். அப்படித்தான் பண்ணேன். இன்னைக்கு 4:30 மணிக்கு வகுப்புக்கு எந்திரிச்சிட்டேன். யாரும் வரல. நான் பேசாம என்ன பண்ணேன்னா ம். அப்படி சுவாசத்தை அப்படி பேசாம நின்று சுவாசத்தை வெளியிட்டு பழகணும். 16 வினாடி. ம். 16 வினாடிங்கிற சும்மா ஒரு குழந்தை கூட செய்ய முடியும். ம். சுவாசிக்காம இருக்கிறது. அப்புறம் 32 நிமிஷம். இந்த 32 ம். வினாடி. அவ்வளவு அரை நிமிடம். வினாடி. அரை இந்த நிமிடம் தான். 1, 2 நம்பர் எண்ண போக வேண்டியதா? 1, 2, 3, 4, 5ன்ட்டு. அப்படியே நிதானமா எண்ணணும். மெல்ல எண்ணணும். ம். வேகமா எண்ணக்கூடாது. நிதானம். அப்படி 30 வினாடி சுவாசிக்காம இருக்கணும். அப்புறம் ம். அப்ப அந்த நுரையீரல் வந்து விரிய ஆரம்பிக்கும். ம். ம். அதுவே அதுவே காத்து அதாவது அழுத்தம் கொடுக்குறப்ப வெளிய இருக்கிற அழுத்தம் அதிகமாயிட்டே போறப்ப சல்லுன்னு உள்ள போகும். ம். அப்ப என்னன்னா அப்ப அப்ப என்ன ஆகுது? மூச்ச 2 மூக்க அமுத்தி பிடிக்கணுமா குருவே? அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ம்ஹ்ம். அப்படியே தானாவே நிக்க வைக்கணும். ம்ஹ்ம். தொடவே கூடாது. அப்படியே சுவாசத்தை ம்ஹ்ம். வெளிய விட வேண்டியது. சுவாசத்தை அப்படி 2 மூக்குல வெளிய விடணும். 2 ம். மூக்குலயும் உள்ள இழுக்கணும். ம். ம்ஹ்ம். எதுவுமே சரி. பண்ண பாரு. அதான் எப்படி செய்யணும்ன்ட்டு கேட்டேன் ஐடியா. அவ்வளவுதான். எதுக்கு ம்ஹ்ம். தொடாமையே மூச்சை உள்ள இழுக்கணும். கை இங்க போகக்கூடாது. ம். சரி குரு. அப்படியெல்லாம் போக சொல்லி எங்கேயும் சொல்லவே இல்லை. இல்ல கேட்டேன் குரு உங்கள. இதெல்லாம் யாரோ செய்யற காட்டு மிராண்டிகள் செய்வது. ம்ஹ்ம். அப்படி செஞ்சுட்டாவே செயற்கைன்னு அர்த்தம். ம்ஹ்ம். எதுவுமே இது செய்யக்கூடாது. இயற்கையாவே செய்யணும். ம். சரி. இயற்கையாக வெளியே போகுது. ஏன்னா சளி நீங்க பெற்றால் தான் அது நடக்கும். சளி நீங்க பெற்றுட்டா 2 மூக்குலயும் சமமா போயிட்டு 2 மூக்குலயும் சமமா வரும். இவன் ம். ஆகாரமே என்னன்னு தெரியாது. பசி தெரியாது. பசி ம். தெரியாது. வாய் ருசி தெரியாது. ஆகாரம் தெரியாது. நோயின்னு என்னன்னு தெரியாது. உயிர்ன்னு என்னன்னு எல்லாம் வேறு 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 வடிவங்கள். ம்ஹ்ம். அதுக்கு ஒரே சரி இப்ப வழி. புரியுது. ஆமா, அதுக்கு ம். ஒரே வழி சுத்தப்படுத்துறது தான். இந்த சுத்தப்படுத்துறது என்னங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் இருக்கிற எந்த சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் தெரியாது. இயற்கை அர்னால்டு டிகிரேட்டுக்கே தெரியாது. அர்னால்டு ஜெர்மன் டாக்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கே அது தெரியாது. அவருக்கு கூட தெரியாது. தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை, தெரியணுங்கிற அவசியம் கிடையாது. ம். அவரு அவரு சரி குறைந்த உணவுன்னு சொன்னாரே தவிர அதை ம். வந்து வளர்த்து எடுத்து இது வந்து மற்ற பூமி அழிகின்ற பொழுது மற்ற கோள்களுக்கு போய் வீடு கட்டி வாழ்கிற அளவுக்கு நாங்கள் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் பிளானிங் மாதிரி டவுன் பிளானிங் ஆஃபீஸர் மாதிரி நாளைக்கு ம். ஸ்பேஸ் பிளானிங் எப்படி டவுன் பிளானிங்னு டவுன்ல எப்படி கட்டுறது வில்லேஜ் பிளானிங் வில்லேஜில் எப்படி வீடு கட்டுறது டவுன்ல எப்படி வீடு கட்டுறது சிட்டியில் எப்படி வீடு கட்டுறதுன்னு ஒவ்வொன்றுக்கும் பிளானிங் ஆஃபீஸர் இருக்கிற மாதிரி ம். இந்த மாதிரி இது ஸ்பேஸ் பிளானிங் ஸ்பேஸ்ல வந்து ஹவுஸ் பிளானிங் விண்வெளியில எப்படி ம்ஹ்ம். வீடு கட்டுறது அப்படிங்கறதுக்கான கண்டுபிடிப்பு அவங்க ம். சொன்னதையும் ம். இப்ப வெங்கடேசன் கண்டுபிடிச்சது இப்ப நான் கண்டுபிடிச்சது இப்ப நான் என்னன்னா விண்வெளியில வீடு எப்படி கட்டுறது எனர்ஜி எப்படி எடுக்கிறது நான் வந்து 6 கண்டுபிடிச்சிருக்கேன் இப்ப அதைத்தான் நான் பேசிட்டு வரேன் எல்லாத்திட்டையும் ம். அதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க விண்வெளி வீடு கட்டுறது சாத்தியம் எனர்ஜி எடுத்துரலாம் எனர்ஜி வந்து இப்ப நான் சுவாசம் மாதிரியே அங்க விண்வெளியில் சுவாசம் பண்ணலாம் விண்வெளியில் எப்படி ம். சுவாசம் பண்ணல
ஒரு கருவியே சுவாசம் கருவியா கொண்டு வந்துடலாம். ம், ம். ஒரு மிஷினே சுவாசிக்கும். நம்ப முடியுதான்னு பாருங்க. ஒரு மிஷினே சுவாசிக்கும். எங்கேயாவது நடக்குமா? கஷ்டம்தான். ஆ ஏன்னா உதாரணத்துக்கு கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப அதை நான் சொல்ல போறேன். இப்ப அதை நான் சொல்றேன். நம்ம எப்படி நுரையீரல் வந்து சுவாசம் வெளியே அப்படியே விடுறோம். ம், போனதுக்கு அப்புறம் அது அப்படியே உள்ள போயிட்டு அது தானாகவே மறுபடியும் உள்ள போகுது. இது இயற்கை நடந்துட்டு வருது. ம். இது இயற்கை கோடிக்கணக்கு. நடக்குது. ஆமா, இது எல்லா சுவாசம் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும். ம். தாவரத்துக்கு மட்டும்தான் அந்த இல்ல. உடம்பெங்கும் ஓட்டை இருந்து, தாவரத்துக்கு மட்டும்தான் உடம்பெங்கும் ஓட்டை இருக்கும். உடம்பெங்கும் ம், ஓட்டை இருக்கும். ம். உலகத்துல ஓட்டை இல்லாதது எதுவுமே கிடையாது. எல்லாம் ஓட்டை இருக்கிறது தான். ஒரு தாவரத்தோட தலை இருக்குது இல்லையா, அந்த தலை இப்படி கண்ணில் ம். வச்சு பார்த்தா லட்சக்கணக்கான ஓட்டை இருக்கும். இந்த தாவரத்தினுடைய தலை வந்து ஒவ்வொரு தலையில வந்து லட்சக்கணக்கான வணக்கம் ஒவ்வொரு தலையிலும் லட்சக்கணக்கான ஓட்டை இருக்கும். லட்சக்கணக்கான ஓட்டை தலை. ம். மரம் மட்டை அது மண்டலம். அத்தனையுமே சுவாசம் செய்து கொண்டிருக்கிறது. அத்தனையுமே சுவாசம் செய்து சுவாசம் கொண்டிருக்கிறது. செய்யுது. ஒரு காய் ஒரு காய் ம். கீரை பழம் ஒரு காய்க்குள்ள போட்டு மூடி வச்சு பாருங்க, உள்ள வேத்து போயிடும். வேத்து போயிடும். வேத்துருங்க. கரெக்ட்டுங்க. ஒரு கவர்ல ஆஹ் போட்டு வச்சா கூட அப்படி ஆயிடுது. அத்தனையும் அது சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. என்னது? சுவாசித்துக் சி கொண்டிருக்கிறது. இதுதான் விஷயமே. உள்ள இருக்கிற தண்ணி சத்து வெளியே போகும், வெளியே இருக்கிற ம், காற்று ம். உள்ள போகும். சரி. ஒரு மனிதன் ஒரு மனிதன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு விலங்கு இறந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த மேல இருக்கிற முடி வளர்ந்துகிட்டே இருக்கு. அந்த அழுகி உடம்பு அழுகி ம், மண்ணோடு மண்ணா கரையிற வரைக்கும் ம். இது ஒருத்தன் செத்து முடி போயிட்டான்னு வளரும். வச்சு. ம். இதெல்லாம் தெரியுதா இல்லையா? நேத்து அப்ப ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதுல பார்த்தேங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ம், ம், ம். ஆ, டாக்டர் அம்மா யார பேசி ம். பேசுங்க லேடிஸ் மேடம். அது பாரு, அந்த கரெக்டா அந்த அம்மா சொல்லுது. அது ஒரு ம், நேச்சுரோபதி டாக்டர் நல்லா சொல்லுது. ம், ஆகாரம்ங்கிறதே வெளியிருக்கிற வர சக்தி தான். ஆனால் ம், இந்த ஜீரண நீரை நிறுத்தி பழக வேண்டும் அப்படின்னு சொல்லணும். சொல்ல தெரியாது. ம், ஏன்னா இதெல்லாம் தெரியாது. சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது, சொல்லக்கூடாது. நான் இனியன் தான் சொல்ல வேண்டும், அல்லது இந்த ம், பாடத்தை படித்தவங்க தான் சொல்லணும். மற்ற யாரும் சொல்ல முடியாது. என் பொண்ணே வந்து என் பொண்ணு பயிற்சி எடுத்தாலும் நிறைய பேத்துக்கு குணமாக்கி நான் ஒரு 10 நேத்து கூட சொல்லியிருந்தேன். பசி தாகத்தை கட்டுப்படுத்தி ஒரு 10 பேத்துக்காவது எவன் ஒருவன் ஆரோக்கியத்தை தருகின்றானோ அவன்தான் பேச தகுதியுடையவன்னு கடுமையா பேசியிருக்கேன். ம், இன்னைக்கு நான் பேச போறேன். கண்டபடி உளர்றது. அதாவது ஆகாரம் நிறுத்திக்கிட்டா முடியெல்லாம் தங்கமாயிரும், ஆகாரம் நிறுத்திக்கிட்டா உள்ள பேல்றதெல்லாம் சந்தனமா மாறிடும், ஒண்ணு கிடைக்கல பன்னீரை விட கண்டபடி பேச ஆரம்பிக்கிறானுங்க தமிழ்நாட்டுல. இப்படியெல்லாம் கற்பனை. இதால ஒண்ணுமே தெரியாது இவனுங்களுக்கெல்லாம். இந்த சாராயம் குடிச்சு போட்டு உளர்றான் பாரு, அதே மாதிரி தான் எவனும் இட்லி திங்கிறானோ அத்தனை பேரும் உளறுவாயன்னு அர்த்தம். இட்லியும் காப்பி குடிக்கிறவன் உளறுவாயன். இவனுக்கெல்லாம் போதை கும்பல்னு அர்த்தம். எவனவரும் இட்லியும் காப்பியும் விடுறானோ அவன் தான் உண்மையா. ஏன்னா அத்தனை இதெல்லாம் அவன் கற்பனையில ஓடுறது. இவனுக்கு எவன் ஆகாரம் தேங்கிறானோ எனக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். என்னது? அறிவே இல்ல. சாராயம் குடிக்கிறவனுக்கு எப்படி அறிவே இல்லைன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி ஆகாரம் தேங்க சாதாரண பொண்டாட்டி சமைச்சது, புள்ள சமைச்சது, கடையில திங்கி எவனவனு வாங்கி திங்கிறான் அவன் பன்னிக்குட்டின்னு அர்த்தம். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் என்னமோ எல்லாரும் திங்கிறான்னு இவனும் போயிட்டு இருக்கானே தவிர அவனை வந்து அறிவை பற்றி பேசுவதற்கும், ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதற்கும், சிந்தனையை பற்றி பேசுகின்றவருக்கும், புதியதை விமர்சனம் செய்வதற்கும், இந்த மாதிரி உணவு பழக்கத்தை பற்றி பேசுகின்றவனுக்கு எந்த தகுதியும் இல்லாதவன் தான் ஆகாரம் சாப்பிடுகின்றவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, அப்படியே போட போறேன். ஆகாரம் சாப்பிடுகின்றவனுக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தலைப்பு கொடுத்துட்டு போறேன். புரியுதா? ஆகாரம் என்பது அடிப்படையில் விஞ்ஞான அடிப்படையில், அறிவியல் அடிப்படையில் அது எத்தனாலாக மாறிவிடும். மெத்தனால். எத்தனால் என்பது சாராயம். மெத்தனால் என்பது சாராயம். அதாவது கார்பன் கார்பன் அப்படி சொல்ல, நம்ம சாப்பிட்ற கறி மூலம் கார்பன் பேர். கார்பன்னாவே தீஞ்சு போறதுன்னு அர்த்தம். கார்பன்னாவே நெருப்பு பிடிக்குன்னு அர்த்தம். நீங்க ஒரு மரத்தை வந்து நெருப்புல வச்சு நெருப்பு எரியும். எல்லாமே கார்பன். இந்த புத்தகத்தை தீயில வச்சே எரியும். புத்தகத்தை தீ வச்சா அதான் அதான் கார்பனு. அவ்வளவுதான். கருப்பா கடைசியில கரியா மாறி கருப்பா மாறிடும், புகையா மாறி. ஆமாங்க. இது
எது கருப்பா மாறு புகையா மாறுதோ அதெல்லாம் கார்பன் அர்த்தம். ஒண்ணுமே கிடையாது. அரிசி வறுத்தா கருகி போயிடும். அரிசி வறுத்தா அதுவும் கருகப்படும். ஆனா அது தண்ணியை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. தண்ணி என்ன வேவிச்சாலும் கருகாது. ஏன்னா அது வந்து கார்பனே கிடையாது. இது கார்பனே கார்பனே கிடையாது. கிடையாது. அது மிகப்பெரிய ஆட்சி. அதனால அதை வச்சுட்டே நான் கண்டுபிடிச்சேன். அதை வச்சுதான் அது அது மட்டும் இல்ல. நான் அதை கொதிக்க வைக்கிறப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது கொதிக்க வைக்கிறப்போ உடல் மாறிடும். உடல் மாறி ஆவியா மாறும். தண்ணி கொதிக்க வைக்கிறப்ப ஆவியா மாறுறப்ப உடல் ஆமா ஆவியா மாறுறப்போ ஒரு மின்சாரத்தை கொடுக்குற லேசா கண்ணுக்கு தெரியாத ரொம்ப குறைந்த மின்சாரத்தை கொடுக்கறப்போ அது தானாகவே என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் பிரிச்சுக்குது. கீழே சூடு பண்றப்போ வேகமா சைபருக்கு போயிடுது. சைபர்னு என்ன தெரியுமா? எந்த வகையான தடையும் இல்லாமல் உள்ள அப்படியே போறது அர்த்தம். சைபர்னா எந்த தடையும் இருக்கக்கூடாது. என்னது? எந்த தடையும் இல்லாத. அதே மாதிரி தான் நம்ம வயிற்ற வந்து ஜீரண நீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்லயே போடுறப்ப அது சைபர்ல போயிடும். இதுல போகும் பூச்சியத்துக்கு போயிடும். பூஜ்ஜியத்துக்கு. பூச்சியத்துக்கு போயிட்டா உனக்கு உடம்புல இருக்க அத்தனை சக்திகளும் நியூட்ரலா மாறிக்கும். நைட்டு என்னென்ன வேணுமோ அத்தனை நியூட்ரலா வந்து நின்னுக்கும். அதாவது நியூட்ரல். என்னென்ன மெடிக்கல் ரிப்போர்ட் ஐயா என்ன ஆஹ் ஐயா, ஒரு ஐயா ஒரு டவுட் எனக்கு. ஆஹ் இந்த தண்ணி கொதிக்க வைக்கிறேன் இல்லைங்களா, ஆஹ் அந்த ஆவி, இந்த தண்ணி கொதிச்சு ஆவியா அந்த குக்கர்ல தண்ணியை வச்சு கொதிக்கிற தண்ணியை எடுத்து டியூப் போட்டு அந்த தண்ணியை குடிக்கலாமா? ஆமா, அது வந்து ஆவி நீர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப ஒண்ணுமே கிடையாது. அது சுத்தமான பனி நீர், சுத்தமான டிஸ்டில்டு வாட்டர்னு சொல்லுவாங்க. டிஸ்டில்டு வாட்டர். அது அது அதுதான். அந்த சாப்பாடு. டிஸ்டில்டு வாட்டர் என்ன தெரியுமா? அந்த அயன்ஸ் உப்புக்கெல்லாம் கீழே நிறுத்திக்கிட்டு நம்ம மழைநீர் டிஸ்டில்டு வாட்டர் தான். மழைநீர் அப்படிங்கிறோம்ல, நேரே வானத்துல போகுது, கீழே வருது. எந்த அழுக்கு எந்த ஒரு தட்டு வச்சுட்டு இருந்துச்சு, எந்த அழுக்கும் இல்லாம ஒரு தட்டுல பிடிச்சிக்கோ அது சுத்தமான நீர். அதுதான் டிஸ்டில். அது வந்து நீங்க பேட்டரிக்கே ஊத்தலாம். பேட்டரி கார் பேட்டரி பேட்டரிக்கே ஊத்தலாம். அந்த டிஸ்டில் வாட்டர் என்னதே மாதிரி தான். உப்புக்கள் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். உப்புக்கள் நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டு. வேற ஒண்ணு ரகசியம் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இல்ல, அது அது கேட்டேன், அது அந்த குடிக்கலாமா? தண்ணியை தாராளமா குடிக்கலாம். அதுல செலவு பயங்கரமாகும். செலவு பயங்கரமாகும். சரிமா? ஆமா. நமக்கு என்ன தேவைன்னா அது கரெக்ட் தான். ஆனா நமக்கு தேவை இந்த மழை நீரோ ஆற்று நீரோ அல்லது நன்கு வடிகட்டப்பட்ட நீரோ உப்பு நீக்கப்பட்ட நீரோ இந்த மாதிரி சுத்தமான நீர் தான். அதிகபட்சமான சுத்தமான நீரை பற்றி நாம் பரிந்துரைக்கிறோம். அதிகபட்சமா நம்மளால என்ன முடியும்? ஒரு சாதாரண ஏழை கொதிக்க வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அது நாங்க சிபாரிசு பண்றதே கிடையாது. நாங்க அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. அதெல்லாம் செய்யவே கூடாது. முட்டாள்தனம், மூடத்தனம். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த கணேஷ் பாக்ல ஒரு ஒரு சகஜ முனி என்கிற ஒரு முனிவர் தான் வந்து உணவு பழக்கத்தை நிறுத்தி விட்டார். அவர் வந்து ஏற்கனவே 200 நாள் 100 நாள் 150 நாள் 50 நாள் பயிற்சி பண்ணவர். ஒரு கட்டத்துல நான் வந்து 365 நாள், அதாவது ஒரு வருடம் நான் வந்து நீர் பயிற்சி செய்யப்படும் சொல்லி உட்கார்றாரு. அவரு 350வது நாள்ல போய் வெங்கடேஷை போய் சந்திக்கிறாரு. அப்ப அந்த 4 நாள் அங்கே இருக்கிறாரு. அவரு இருக்கிறாரு. அப்ப வந்து அவரு அந்த முனிவர் அவருக்கு தினமும் வந்து அந்த கொதித்து அவரு வெறும் கொதிக்க வைக்க வேண்டியது ஆற வச்ச தண்ணீர், அதை கொண்டு வந்து வைக்கிறாங்க அப்படின்னு எழுதுறாரு. இது சொல்றாரு, நான் அதெல்லாம் பரிந்துரைக்கிறது இல்லை. ஏன்னா நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலுக்கு தண்ணீர் தேவையில்லாத நிலைக்கு மாறிவிடுகிற என்ற காரணத்தினால் நான் தண்ணீரை பற்றி இங்க எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சித்தர்கள், அதாவது அவர் செய்யறது சரி. ஆனால் இங்கே யோக முறைக்கு தண்ணீர் என்பது தேவையில்லை, சுவாசம்தான் தேவை. என்னது? ஆமா, அது கடைசி நிலை. அதுதாங்க ஆராய்ச்சியாளர். ஒரு பக்கம் நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியில என்னென்ன நல்லது, எதை சேர்த்திக்கலாம் அப்படிங்கறது ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சு எழுதணும். புரியுதா? ஆகையினால அவருக்கு வந்து யோகம் தெரியாது, பிறகு நோயை நீக்க தெரியாது. அவரு தெய்வ பக்தியின் காரணமாக அல்லது அந்த சமணர் வீரமா அந்த சமணருடைய கருத்தின் காரணமாக, புத்தருடைய காரணமாக, அப்புறம் அவர் பேர் என்ன, ஜெயின் இந்த மாதிரி இருக்கிற காரணத்துக்கு, அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக எதுவுமே தெரியாம அந்த ஒரு வகையான ஆற்றல், கடவுள் அருள், குருநாதர் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு கற்பனையில் அவங்க சொல்றாங்க. எந்த அறிவியலும் அதுல இல்லை. எந்த அறிவியலும் இல்ல.
ஆனால் வெங்கடேசன் கவனிக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம மாணவர்களுக்கு என்ன சொல்ல, அதுதான் அந்த விஞ்ஞானத்தை எப்படி சேர்த்துவது அதுல எழுதியிருப்பாரு. அதாவது ம், நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட பிறகு இந்த உடல் தண்ணீரையும் குறைத்துக் கொள்கிறது. அது தண்ணீர் ஒரு பிரச்சனை ஆமா. அல்ல. இப்ப நான் வந்து ஆரம்பத்துல நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்பாக எனக்கே தெரியாது. 2 லிட்டர் குடிப்பேன், 1 லிட்டர் குடிப்பேன். அதாவது ஒரு ஒரு பாட்டில் 1 1/2 லிட்டர் பாட்டில் வச்சு அது வந்து 50, 30, 40 பிரிச்சு பிரிச்சு குடிப்பேன். அப்புறம் இந்த சுத்தமாக தண்ணீர் என்பது குறைந்து விடுகிறது. தானாவே குறைஞ்சிரும். சுத்தமான உடலுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் வந்து கடுமையான வெயில் நான் தான் சொன்னேன், அன்னைக்கு மலை ஏறும் பொழுது 5 லிட்டர் 7 லிட்டர் குடிச்சேன். அது வேற. ம். இயற்கையா சுத்தம் பண்ணும் பொழுது எனக்கு ஒரு பாத்திரம் சுத்தமானதுக்கு அப்புறம் தண்ணீர் குறைஞ்சு போகுது இல்ல. அழுக்கா இருக்கிறப்ப இங்க ம். தண்ணீர் நிறைய தேவைப்படுது. அழுக்காக இருக்கிற பொழுது தண்ணீர் நிறையாக தேவைப்படுகிறது. அப்புறம் ம். சுத்தப்படுத்த பாத்திரத்தை வந்து தண்ணீர் தேவையுது அப்படி தூக்கி சும்மால வச்சிடுறோம். புரியுதா? ஆமா. இந்த இந்த சின்ன வித்தியாசம் கூட நமக்கு யாருக்கும் தெரியாது. அதான் வந்து உண்மை. எழுதியிருப்பாரு. அந்த நுட்பமான விஷயத்தை நான் என் வாசகர்களுக்கு சொல்லிவிடுகிறேன். ஏனால் யோகிகளுக்கு தண்ணீர் ஒரு பிரச்சனை அல்ல. நல்ல காற்று வேண்டும் என்றுதான் எழுதுகிறேன்கிறார். சரி. ம், சரி, அப்ப அவர் வந்து அந்த சகஜ முனி அவர் வந்து ஒரு பெரிய மண்டபத்தில் நான் போய் அந்த மண்டபத்தை பார்த்தேன். பெரிய மண்டபத்தில் அதுக்கு அந்த மண்டபம் கட்டி 30 40 வருஷம் இருக்கும். அந்த மண்டபத்தை பார்க்கும்போது அங்க வந்து அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி 1920 இருக்கலாம், இல்ல 2000 இருக்கலாம், 2002 3 இருக்கலாம், 2000 இருக்கலாம். அந்த டேட் எல்லாம் இருக்கு அதுல. 25 24 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும், நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே உண்மையான யோகிகள் என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது உண்மையான யோகிகள் அவர் சுத்தமான காற்றையும் சுத்தமான நீர் இருக்கிற அந்த நீர்நிலைகளில் சென்று விடுகிறார்கள். அந்த மலை அடிவாரத்தை சென்று விடுகிறார்கள். அருவி இருக்கிற இடத்துக்கு சென்று விடுகிறார்கள். சூ சோலை வனமா இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்ப அங்க போயிட்டா அவனுக்கு 2 தேவைப்படுகிறது. ஒண்ணு தூய காற்று வந்துடுது. தூய காற்று உட்காரும் பொழுது அவன் போய் அப்படியே தூய காற்று இருக்கும் பொழுது அவன் போய் உள்ள உட்காந்துக்கிறான். உள்ள உட்காந்துட்டு சுவாசத்தை வெளிநிறுத்தி பழகுறான். அல்லது அந்த பயிற்சி இருக்குது. அப்படியே மாத கணக்கில் தியானத்தில் அமர்ந்து விட்டு 1 மாதம் கழித்து வெளியே வருகிறார்கள். அல்லது 1 வாரம் கழிச்சு வெளியே வர்றாங்க. அப்படின்னு என்னங்க, எதுவுமே தேவையற்ற நிலைக்கு போய் அந்த உடம்பு முழுமையாக பூச்சியத்துக்கு சென்று விடுகிறது. அவனுக்கு சாவும் இல்லை, மரணமும் இல்லை, வாழ்வும் இல்லை. என்னது? சாவும் இல்ல, வாழ்வும் இல்ல, மரணமும் இல்ல. அந்த பூச்சி நிலைக்கு போறான். அதை நோக்கி தான் உங்களை நான் தள்ளிட்டு இருக்கேன். ம். இதைத்தான் எழுதுறாரு. அதனாலதான் இந்த 100ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னா 100ஆம் பக்கத்துல 100ஆம் பக்கம் 99 100 எடுங்க. அதுல முக்கியமானது என்ன, நாம தினம் நீங்க உங்களுக்கு படிக்கிற நேரம் அதிகமாகின்ற பொழுது தினம் ஒரு 4-5 பக்கமாவது படித்து அதிலிருந்து இனிமேல் அந்த இன்னைக்கு சாயங்காலம் கேள்வி கேட்கறீங்கன்னா ஏதோ 2 பக்கத்தையாவது படிச்சு அதுல இருக்கிற 4 வரிகளை நீங்க எனக்கு கேள்வியே கேட்கணும். உங்களுக்கு ஏதோ 4 வரி என்னது ஓகே. அப்படி செஞ்சாதான் புதுசு புதுசா போக முடியும். ஏன்னா உங்களுக்கு இந்த மண்டையில ஏத்துற வரைக்கும் ஓ ம், தண்ணீரும் என்பது குறைவுதான், சுத்த காற்று தான் வேண்டும் அப்படின்னு என்ன பண்றது. இப்ப நீங்க இருக்கிற பகுதி வந்து ஒரு வேலையின் காரணமாக இருக்கிறத நீங்க பயன்படுத்துறீங்க. ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு நிர்வாகத்துக்கு போறீங்க, அங்க இருக்கிற சுற்றுச்சூழல் அங்க இருக்கிற காற்று இதுதானே கிடைக்குது. அதிலேயே ஆமாங்க. அதிலேயே நமக்கு வந்து அரையும் குறையுமாக முன்னேற்றம் கிடைக்கின்ற பொழுது ஒரு தனிமையா போய் ஒரு 10 நாள் 20 நாள் இருக்கும் பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப நான் கூட என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் தெரியுமா? இவர் சுந்தர் அவர் பொறியாளருக்கு இப்ப திருச்சியில பெரிய இயற்கை வாழ்வகம் இருக்குது. அது காவிரி கரை ஓரத்துல. அங்க வந்து 100 பேர் தங்கல. தனித்தனி அறைகள்லாம் இருக்கு. தனித்தனி ஒரு இயற்கை குடில்கள் எல்லாமே. அங்க வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா 400 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 500 ரூபான்னு நினைக்கிறேன். போய் பார்த்துட்டு வந்தேன். நேற்று போய் போயிட்டு வந்தேன். நான் அவங்க அடிக்கடி வகுப்பு நடப்பேன். அங்க வர சொல்லியிருக்கேன். நீங்க வந்து ஒரு வாரம் என்னோட இருங்க அப்படின்னு. நான் அவருக்கு வந்து இன்னும் இந்த அள்ளையில இழுத்து பிடிக்கணும், இந்த மண்டை கொஞ்சம் சரி பண்ணணும், இந்த நரம்பு மண்டலத்தை சரி பண்ணணும், மூளையை சரி செய்யணும். அதன் மூலமாக இந்த வயிறு தொப்பையாட்ட கொத்த 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 அவங்க வந்து லக்ஸூரி வாழ்க்கை. அந்த கால் பாதம் வந்து பூமியிலேயே படாத வாழ்க்கை. அவங்கள கொண்டாந்து சரி பண்ணணும். இன்னும் வந்து வயிற்றை சுருக்க வைக்கணும். வயிறு வந்து இந்த வயிறு வந்து எப்படின்னா அப்படியே சுருங்கி அப்படியே இறுகி
இந்த உடம்பு இருக்கிறப்பதான் எல்லாம் பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி கொண்டு வரக்க நான் முயற்சி பண்றேன். எதுக்கு சொல்றேன்னா, அது காவிரி கரையோரம் சுத்தமான காற்று. காவிரி கரையோரம் சுத்தமான காற்று 10 ஏக்கரா சுத்தமான பூமி. ஆமா. இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா, சரின்னு இருக்காரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சு சரின்னு இருக்காரு. அது எப்ப வருதுன்னு பார்க்கலாம். அது நம்ம கட்டாயம் கிடையாது. வந்தா நல்லது. நீங்க வந்து உடம்ப பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா நல்லது. சும்மா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுக்கிறதுனால எந்த நன்மையும் வரப்போறது எந்த நன்மையும் வரப்போறது இல்லை. நடப்பாரு. சரியா? ஆமா. நீ வந்து பணம் சம்பாதிக்கிறங்கிறது அது பிறவி நிலை. ஆரோக்கியத்தை சம்பாதிப்பது என்பது அறிவு முதிர்ச்சி நிலை, இயற்கையை புரிந்து கொண்டு வாழுகின்ற நிலைன்னு பேரு. இயற்கையை புரிந்தவன் இந்தியாவுல ஒரு பயனும் கிடையாது. நான் இயற்கையை புரிந்து கொண்டு பேசுகிறேன். நான் இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையின் ரகசியத்தை பேசுகின்றேன். நானும் முழுமையாக கடைபிடிப்பவன் அல்ல. இயற்கை ரகசியத்தை புரிந்து கொண்டு அரையும் குறைமையாக பேசி விழிப்புணர்வு தருகிறேன். என்னால் அவ்வளவுதான் செய்ய முடியும். எனக்கு எவ்வளவுதான் லிமிட். இல்லைன்னா நான் போய் காட்டுல போய் எனக்கு ஒரு அதுக்குதான் ரெடியா ஏதாவது பிரச்சனைனா நேர எல்லாம் தூக்கி அப்படியே கடாசிட்டு உங்கடா வெண்ணைகளான்னு ஒரே வார்த்தை சொல்லி போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போய் நேரம் காட்டுக்கு பேசாம உட்காந்துக்க. அது ஒரு காலம் வரத்தான் போகிறது. அதுக்கு தான் இப்பவே வாங்கி வச்சிருக்கிறேன். சரியா? குருவே அதே மாதிரி இந்த வகுறு நீங்க சொல்ற மாதிரி அல்லாடி அல்ல ஒட்டிட்டு இருக்குது நம்மளுக்கு. அந்த அல்லையெல்லாம் சுருங்கி அப்படியே ஆமாங்க. தகடு மாதிரி ஆயிரணும். எப்படி வாழை இலை மாதிரி இப்படி ஆயிரணும். இப்படிதான் பெண்டு மாதிரி இருக்குதுங்க. நான் படுத்தாவே பெண்டு மாதிரி ஆயிடும். படுத்தாதான் இப்படி படுக்கும்போது ஃபுல்லா டொங்கு விழுந்துடும். அந்த டொங்கு உளுந்தாதான் அந்த டொங்கு உழுக வேண்டும். அதுதான் விஷயமே. அது இன்னைக்கு மேல காலையில யூரின் பண்ணும்போது என்னமே சாப்பிடல. ஆனா பார்த்தா ரெட்டா வந்துச்சு குருவே. ஃபுல் ரெட் வருது. பழைய விஷம் தரலாம். ஃபுல் ரெட் வருது. அப்ப இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இப்ப இங்க பேசுறதுக்கு சக்தி எங்க வந்தது? இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு தேவை 300 வாட்ஸ். ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ் சக்தி தேவை. அப்ப உடம்பு தயாரி 300 ஒரு வினாடிக்கு 300 வாட்ஸ். ஒரு இப்படிங்கிறதுக்குள்ள 300 வாட்ஸ் இறங்கணும். எவ்வளவு பெரிய கணக்கு. நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா உங்க உடம்பு 60 கிலோன்னு வச்சுக்கோங்க. 60 கிலோ 60 கிலோன்னா 60,000 கிராம்னு அர்த்தம். 60 கிலோன்னா 60,000 கிராம். ஒரு கிராம் 37 டிகிரி. ஹீட்டை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா 37 டிகிரி காட்டும். 37 டிகிரி. உடம்பு மட்டும் நெருப்பு மாதிரி இருக்குதுங்க. எப்ப பார்த்தாலும் நெருப்பு மாதிரி இருக்குது. ஹீட்டாவே இருக்கட்டும். அப்ப ஹீட்டா இருக்கிறதுனால என்னன்னா நல்ல எரிச்சி என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பூரா வேகடிக்குது. எல்லாமே வேகடிச்சு சிறுநீர்ல மலத்துல தள்ளிட்டே இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் குறைஞ்சு நீங்க ஆனா டெம்பரேச்சர் நீங்க வந்து தெர்மோமீட்டர் ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. தெர்மோமீட்டரு வாயில வச்சீங்கன்னா தெரியும். சின்னதா ஒண்ணு இருக்கு. எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர் இருக்குது. என்னது? எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர். ஆமாம். அது வாங்கி வச்சுக்கலாம். இல்லை சாதாரண கடையில கூட இருக்கு. அது வந்து பார்த்தேன் கிளாசிக்கல் தெர்மோமீட்டர், எலக்ட்ரானிக் எல்லாமே இருக்கு. அது கூட வச்சுக்கலாம். சில பேர் குளுக்கோமீட்டர்ல என்ன நண்பர்கள் குளுக்கோமீட்டர்லாம் வாங்கி வச்சு சொல்லியிருப்பாங்க. குளுக்கோமீட்டர் இவருக்கு இப்போ நான் கூட இவருக்கு சொல்லியிருக்கேன். குளுக்கோமீட்டர், தெர்மோமீட்டர், வெயிட் மிஷின் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கே தெரியும். நமக்கே ஹீட் இருக்கு. அந்த ஹீட்டு பார்த்தீங்கன்னா நீங்க சொல்றீங்களே எனக்கு ஹீட்டா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா தெர்மோமீட்டர் பார்த்தா அது ஹீட்டு காட்டாது. நார்மலா தான் காட்டும். ஏன்னா எண்ணத்துல வந்து ஹீட் அதிகமா அது எண்ணத்துல வந்து ஹீட் அதிகமாகி காட்டிட்டு இருக்கு. ஆனால் பிசிக்கலா பார்த்தோம்னா நார்மலா தெரியும். பிசிக்கலா பார்த்தா நார்மலா தெரியும். இப்ப புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த ஹீட் என்பது இப்ப அதுல ஏதாவது இப்ப 37 டிகிரி வச்சுக்க 98.4 தான் மனிதனுடைய சராசரி வெப்பம். 98.4 டிகிரி எஃப்னு சொல்லுவாங்க. 98.4 எஃப். இது நார்மல் டெம்பரேச்சர். இது 2 டிகிரி கூடுனாலும் ஆபத்து, 2 டிகிரி குறைஞ்சாலும் ஆபத்து. அப்பதான் காய்ச்சல் வரும். ஒன்னா குளிர் வரும் அல்லது வந்து வெப்பம் வரும். அல்லது குளிருங்கிற ஒரு நோய் வரும் அல்லது வெப்பங்கிற ஒரு நோய் வரும். ஒன்னா குளிர் கிடு 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 நடுங்க கிடுகிடுன்னு நடுங்க அல்லது நடுங்க அல்லது வெப்பம் நாக்கெல்லாம் புண்ணாயிரும். நாக்கெல்லாம் என்ன ஆயிரும்? புண்ணாயிரும். ஒரு வெறும் 2 டிகிரி ஏறினாவே என்னது 2 டிகிரி 98க்கு 100 ஆமா குறைஞ்சா நடுங்குது. கிட்டு 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 நடுங்கும். 98க்கு 97 96 வந்தாலே கை கால உதறணும். கிட்டு கிட்டு கிட்டுக்குன்னு எவ்வளவு கரெக்டா இருக்கு அந்த உடம்பு. பாப்பா 1 டிகிரி குறைஞ்சாவே இந்த ஆட்டம் ஆடுது. 1 டிகிரி குறைஞ்சாவே
இந்த அப்பா ஆட்டம். அப்படின்னா இந்த இயற்கையின் ரகசியத்தை அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்னொன்னு இந்த என்னன்னா அந்த என்ன நான் சொல்ல வரேன்னா அந்த 2 டாக்டர்கள் எழுதுறாங்க இந்த மாதிரி. இப்ப நேத்து கூட ஒரு ஒரு அம்மா பேசுனாங்கன்னா அந்த அம்மா வந்து இந்த புத்தகத்தையும் வாங்கி படிக்கணும். நல்லா தமிழ் பேசுற பொம்பளை தான் அந்த ஆமாங்க பொம்பளை. ஆமாங்க. அந்த அந்த பெண்மணி அவர் இயற்கை மருத்துவர், நல்லா தெரியுது ஏதோ ஒரு இயற்கை மருத்துவர் தான். இல்லை அவ்வளவு தெளிவா பேச முடியாது நிச்சயமா. அலோபதி டாக்டர் பேசவே முடியாது, அவனுக்கு சாத்தியமே அவன் புத்தகத்திலும் கிடையாது. சுய சிந்தனையே இல்லாதவர்கள் அலோபதி டாக்டருக்கு சுய சிந்தனையே இல்லாதவர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க. நான் நேத்துக்கு ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு பிளட் ரிப்போர்ட் 2 மாசத்துக்கு காமிச்சேன். ஆஹ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் கூப்பிட்டு போனேன். 2 லேடிஸ், என் எதிர் வீட்டுல இருக்கிறவங்க, எங்க வீட்டுல இருக்கிற பசங்க எல்லாம். ம் ஏன் எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு சொல்லுங்க அப்படின்னு பிளட் குரூப் கொடுத்தேன். இவர் சாப்பிடாதே இருக்கிறாரு, ம் 3 நாள் கூட சாப்பிட மாட்டேன்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஏங்க சாப்பிடலாம் சுஸ்தாய் விழுந்துரும் அப்படின்னு சாப்பிடாத இருக்குங்க, சாப்பிடுங்க. மேடம் பிளட் ரிப்போர்ட் நேற்று எடுத்துன்னு 2 டேஸ் முன்ன, ம் 1 மாசம் முன்ன இருக்கு. 2 கம்பேர் பண்ணி பாருங்க. எதனா இருக்குதானே சொல்லுங்க, என்ன ம் குறை எதனா கம்மியா இருந்தா சொல்லுங்க, எடுத்துக்கிறேன். என்ன ஃபுட்டு சொல்றேங்க அதை எடுத்துக்கிறேன். சரி எல்லாம் எடுத்து எல்லாம் கரெக்டா தானே இருக்குதும்மா, எல்லாம் கரெக்டா. என்ன ஏன் சாப்பிட முடியும், எனக்கு பசி எடுக்கல சாப்பிடல அப்படின்னு சொல்லி, பசியை நிறுத்தத்துக்கு தான் இந்த முறை செஞ்சுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ம் அதுக்கு அவங்க இல்ல நிக்க வைக்கிறது ஒண்ணும் இல்ல, கரெக்டா இருக்குது. கரெக்டா இருக்கும்போது எதுக்கு நாங்க சாப்பிடணும், நான் இப்ப உங்க கூட பேசினுக்கிறேன், கரெக்டா இருக்கிறேன். சாப்பிட்டு ஒரு நாள் ஆச்சு, முந்தா நாள் சாப்பிட்டு இருக்கிறது, இன்னைக்கெல்லாம் ஒன்றும் சாப்பிடல, தண்ணீர் தான் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இல்ல நல்லா தான் இருக்கு, அப்ப எதுக்கு சாப்பிடணும், ம் கரெக்ட். எதுக்கு சாப்பிடணும், எனக்கு சாப்பிட எனக்கு அவசியக்கத்தை இல்லை எனக்கு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க. என்ன அதனுடைய ரகசியம் என்ன, உங்க வீடியோ கொஞ்சம் காமிச்சேன். ஆமா, சத்தியமங்கலத்துல இருக்கிறாரு. ஆமா, இது தண்ணியிலே போட்டு தண்ணியிலே நோய்களை குணப்படுத்துறாரு. எனக்கு வெரிகோஸ் இருந்துச்சு பாருங்க, இப்ப எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு இல்லைங்களா அப்படின்னு. சுகர் மாத்திரை குடிச்சு 11 மாசம் ஆச்சு அப்படின்னு. எப்படி 15 வருஷமா இருந்த சுகர் எனக்கு இப்ப எனக்கு இல்லை, நார்மல் இருக்கு. பாருங்க ரிப்போர்ட் பாருங்க, எல்லாமே கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு. கால் மண்டி நோவும் எனக்கு கிடையாது அப்படின்னு. இல்ல இப்ப அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொன்னேன், நீங்களே எப்படியே இருங்க, உங்களுக்கு வெயிட் கம்மி பண்ணுங்க, மண்டி நோவு வராது அப்படின்னு. இதுக்கு மேல தெரியும், நான் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடணும் சரி எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. எப்படி உங்களுக்கு எனர்ஜி வருது, எனர்ஜி வருது தண்ணியிலே எனக்கு எனர்ஜி வருது. தன்னை அப்புறமா தான் அந்த அம்மா சொல்றாங்க, உணவு வந்து ஒரு பழக்க வழக்கம் தான், இது சாப்பாட்டுனால உடம்புக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு இவங்களுக்கு சரி அப்ப தெரியுது. அப்ப உணவு பழக்க வழக்கம் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னு அவங்க சொல்லி, யாரோ ஒருத்தர் தான் அந்த ஒரு. அப்ப நீங்க நேரடியாக அவங்க புருஷன் வந்து ஹோமியோபதி மெடிசின் கொடுக்குறவரு, அதனால அவங்க சொல்றதுனால இந்த அம்மா கொஞ்சம் சொன்னாங்க, உணவு வந்து ஒரு பழக்க வழக்கம் தான் இருக்கலாம். அவ்வளவுதான். அப்படின்னா உணவு ஒரு பழக்க வழக்கம் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. அவன் நேச்சுரோபதியா தெரிஞ்சிருப்பான், ஹோமியோபதி இருப்பான். சில டாக்டர் உண்மையாலுமே அலோபதி எவனாச்சும் ஒருத்தன் தெரிஞ்சு வச்சிருப்பான். எல்லா டாக்டரும் பேச மாட்டான். உண்மையாலுமே எம்பிபிஎஸ் டாக்டர் இருக்கானுங்களே, எவனாச்சும் ஒருத்தன் தெரிஞ்சு வச்சிருப்பான், அவனுக்கு ஞானம் கிடைக்கும். ஆனா அவன் சொல்ல மாட்டான், அங்க நேரம் இல்லை. நீங்க எல்லா ரிப்போர்ட்டையும் வச்சிருக்கிறீங்க, சொல்லித்தானே தீரணும். என்னடா எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்கு, என்னதான் சொல்றது. சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போயிரு, சாப்பிட்ட உடனே அப்பவே செக் பண்றான், பிளட் செக் பண்ணு அப்படிங்கிறான். சாப்பிடறதுக்கு முன்னாண்டே சாப்பாட்டுக்கு பின்னாண்ட. எங்க சண்முனுக்கு சொன்னேன், இந்த மாதிரி எங்க தம்பி இருக்கிற இப்படிதான் 9.5 இருந்துச்சு டயர்டு, ஒரே 1.5 மாசத்துல இன்னைக்கு 5.5 வந்து இருக்குது எப்படின்னாரு. இதே தான், இதே இந்த தண்ணியினுடைய மகத்துவம் தான் அப்படின்னு. பரவாயில்லையே இந்த அப்பதான் சொன்னாங்க, இதெல்லாம் உணவு வந்து ஒரு பழக்கம். உணவு எவ்வளவு கம்மியா சாப்பிட்டு எவ்வளவு கம்மியா எடுத்துக்கிறோமோ அவ்வளவும் நோய்க்கு வராது. நாம சாப்பிடுற சாப்பாடு வந்து உள்ள எடுத்துக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் உடம்பு பெருகுது. தேவை அளவுக்கு சாப்பிடுறதுல அதிகமா சாப்பிடறதுனால எல்லாருக்கும் நோவு வருதுன்னு அந்த அம்மா அப்பதான் ஓப்பன்னு சொன்னாங்க எனக்கு. அதான் உண்மை. சரி, அப்ப அதுதான் உண்மை. ஏன்னா அப்படின்னா இந்த பேலன்ஸ் எங்கிருந்து எடுத்துக்குது. இப்ப நம்ம உணவு குறைக்கிறோம் சரிதான், அது படிப்படியா தான் குறைக்கணும், உடனே எல்லாம் குறைக்க முடியாது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குத்தான் நான் நிதானமா செய்யணும். ஏன்னா ஒரே நாள்ல உள்ள விஷம் வெளியே போகாது, ஒரே நாள்ல ஒரே நாள்ல சுத்தப்படுத்த முடியாது, ஒரே நாள்ல வீடு கட்ட முடியாது இல்லையா. எல்லாமே அதேதான். அப்ப
அதான் அடிப்படை. இது என்ன பண்றாங்க, சில பேர் தற்கொலை பண்றதுக்காக, சில பேர் எந்த ஆதாரம் இல்லாமல் பழச்சாறு சாப்பிட்றது, எந்த ஆதாரம் இல்லாமல் ஜூஸ் குடிக்கிறது, எந்த ஆதாரம் இல்லாமல் தண்ணீர் குடிக்கிறது, இதெல்லாம் கழிவுகளை வெளியேற்றாது. கழிவுகளை வெளியேற்றாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் அவசர குடுக்கைகள் இருக்காங்க. ஏன்னா இது விஞ்ஞான ரீதியானது. ஏன்னா நாம் சாப்பிடுகின்ற அத்தனை உணவுகளுமே மனம் விரும்பித்தான் சாப்பிடுகிறோம். நாம ஒரு டீ குடிச்சாலும் கூட ஒரு டீ குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டீ என்பது இயற்கையில் இல்லாதது, நாமளா கண்டுபிடிச்சது. காபி என்பது இயற்கையில் இல்லாதது, நாம கண்டுபிடிச்சது. இட்லி என்பது இயற்கையில் இல்லாதது, நாம கண்டுபிடிச்சது. தோசை என்பது இயற்கையில் இல்லாதது, நம்ம கண்டுபிடிச்சது. வெங்காயத்தை போட்டு வணக்கி திங்கிறது இயற்கையில் இல்லாதது. உப்பை போடுறது, வெங்காயத்தை போடுறது, கடுகுடுத்து போடுறது, தாளிக்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யற கொழுப்பு, அல்லது நாக்கு கொழுப்புக்காக பண்றமே தவிர இயற்கையில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இயற்கை என்பது சக்தியின் வடிவம். அந்த சக்தி எப்படி வேணாலும் உள்ள பூந்துக்கும். அது காற்றில் இருக்கும், நீர்ல இருக்கும், நெருப்புல இருக்கும். நல்லா ஆற்றல் உள்ள பூந்துட்டே இருக்கு. தண்ணீர் ஒரு வடிவம். நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த விட பேசும்பொழுது வேற ஒரு இதை விட பெரிய எம்டி, டாக்டர், எம்எஸ், நீங்க இதெல்லாம் ஒரே எம்டி எம்எஸ்க்கு மேல ஒருத்தரும் கிடையாது. எம்டி எம்எஸ் எவ்வளவுதான் ஃபைனல், ஒரே அளவும் கிடையாது. எம்எஸ்னா அறுக்கிறவன், எம்எஸ்னா அறுக்கிறவன், எம்டினா மாத்திரை கொடுக்கிறவன். எம்டினா ரெண்டு தான், ஒரு அளவும் கிடையாது. எம்பிபிஎஸ் யாருன்னா சாதாரண பொட்டி கடை வைக்கிற மாதிரி, அவங்ககிட்ட யாரும் போக மாட்டாங்க. எம்டின்னா பாப்பாங்க, எம்எஸ்ன்னு பாப்பாங்க. அவன் என்ன பெரிய புடிங்கன்னு கேக்குறேன். அவனும் எதுவும் புடுங்க முடியாது. அவனுக்கு வர ஏன்னா அவனுக்கு இந்த மனம் என்பது தனித்தன்மை உடையது. மனம் இன்னும் மனதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்ணாரு. ஏன்னா அவங்க ருசியை விட தெரியாது. பகுத்தறிவு மீறி, ஏன்னா பகுத்தறிவுக்கு மீறிதான் மனம் செயல்படுது. நீங்க எப்படின்னா அந்த உண்மையை உணர்ந்துட்டு நீங்க மனதின் வலிமையாக காட்டுறீங்க. பாரு, நான் உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கேன், மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது பாரு, நேற்று எடுத்த ரிப்போர்ட், போன மாசம் எடுத்தது, அதுக்கு முன்னாடி எடுத்தது, நேற்று எடுத்து, இதெல்லாம் காட்டும்போது அவன் சரண்டர் ஆகுறாங்க இல்லையா? அப்படின்னா உணவு பழக்கம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. இப்ப நான் வெத்தலைவாக்கு போடுறேன், பீடி குடிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறது என்பது அந்த சிகரெட் குடிக்கிறதையும் வெத்தலைவாக்கு போடுறதையும் குறைச்சிட்டா ரத்தம் சுத்தமா இருக்குது. பீடி குடிச்சிட்டா நுரையீரல் கெட்டு போகுது. கரெக்ட் தானே? இதே மாதிரி எப்படி பீடி சிகரெட் எப்படியோ அப்படித்தான் இட்லி தோசை. என்னது இட்லி தோசை? பீடி சிகரெட் இயற்கை கண்டுபிடிக்கல, இட்லி தோசை இயற்கை. எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்குங்க, எல்லாமே நாம் பண்ணது. நம்ம தின்னு போட்டு ரத்தம் சுத்தமா இருக்குன்னு என்ன வெங்காயத்துக்கு எதிர்பார்க்கிறேன்னு கேக்குறேன். என்னையா அது? நீ சிமெண்ட்ல தண்ணி ஊத்தி கலக்கணும், சிமெண்ட்ல ஆசிட் ஊத்தி கலக்கணும்னா அட முண்டமே, கட்டணம் பொறிஞ்சு போயிரும்டா. உப்பு தண்ணி ஊத்தி கட்டினா கட்டடம் பொறிஞ்சு போயிரு. என்னது? சுத்தமான தண்ணி ஊத்தான, ஆத்து தண்ணி ஊட்டு கட்டினா கட்டடம் நல்லா இருக்கு. சால்ட் தண்ணி கடல் தண்ணி ஊத்தி கட்டினா என்ன ஆகு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பிரயோஜனமே இல்ல, செஞ்சதெல்லாம் வேஸ்ட். அவ்வளவுதான். அதனாலதான் கடல்ல எவனும் கட்டணமே கட்ட முடியாது. பூரி இரும்பு போட்டு அது பூச்சி போட்டு என்ன கோடி கணக்கில் செலவாகும். அது எவ்வளவு டபுள் கோட்டிங் கொடுத்து சட்டன், அது கெமிக்கலே வேற ப்ராசஸ். அவ்வளோ நீங்க அந்த பில்லர் இறக்குவான் பாருங்க, அத்தனை ஸ்டீல் பிளேட்டு, பயங்கரம். சாதாரண கோடி கணக்கில் சில ஒரு ஸ்டீல் பிளேட்டே இறக்குவானுங்க. என்னது? ஸ்டீல் பிளேட். அது நீங்க அது உப்பு படிமை தவிர அரிக்கி கூற அந்த கார்பன் குறிப்பிட்ட அளவுக்கு தான் அந்த கார்பன் இருக்கணும். அந்த குறிப்பிட்ட அளவு கார்பன் அதிகமாகவும் குறைவாக இருந்தா அந்த இரும்பு துருப்பிடிச்சு போயிடும், அல்லது வெட்டையாயிரும். இது அப்படியே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைப்பாவும் இருக்கணும், டெம்பராவும் இருக்கணும், அப்புறம் அரிமானத்தையும் தாங்கணும். இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாதான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இப்ப நம்ம பயன்படுத்துற சாதாரண சில்வர் பாத்திரம், அதை தான் உடம்புல தைச்சுக்குவாங்க. நம்ம உடம்புல வைக்கிறத கூட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நீங்க ஆப்ரேஷன் பண்றது அத்தனையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அத்தனை கருவிகளும் துருப்பிடிக்காது. அத்தனை கருவிகளும் துரும்பிடிக்காது. இதெல்லாம் பயங்கர டெக்னிக்கல். சரியா? அப்போ நம்ம முடிச்சுக்கிறேன். அப்போ இந்த காற்றும் சுத்த நீரும் நமக்கு தேவை. 2 பேர் சொல்றாங்க. இப்போ நிறுத்தி செஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு ஆரோக்கியத்தை இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு மருத்துவ இப்ப அமெரிக்காவில் வேகமா பரவிட்டு வருது. அதாவது ஒரு டாக்டர்னா அனைத்து தத்துவங்களையும் படிச்சிருக்கணும். ஆயுர்வேதம் படிச்சிருக்கணும், அங்கு பஞ்சர் படிக்கிறதும், அப்புறம் யுனானி படிச்சிருக்கணும், சித்தா படிச்சிருக்கணும், ஜப்பான் மருத்துவம் படிச்சிருக்கணும், ஜெர்மனி மருத்துவம் படிச்சிருக்கணும், சைனால இருக்கிற பாரம்பரிய ட்ரெடிஷனல் மெடிசன் தெரிஞ்சிருக்கணும்.
எதுக்கு சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஒருங்கிணைந்த தத்துவங்கள். இந்த ஒருங்கிணைந்த தத்துவங்கள் இருக்கிற டாக்டருக்கு வந்து அந்த நோயாளியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, அதுக்கு பேர் இன்டகிரேட் டாக்டர்னு பேரு. அதெல்லாம் அமெரிக்கால ரொம்ப ஃபேமஸ். இப்பெல்லாம் வந்து அமெரிக்காவில் அங்கதான் போறாங்க. இந்த சாதாரண எம்எஸ்சிட்ட போறதில்ல, சாதாரண எம்பிபிஎஸ் போறது, எம்டிட்ட போறதில்ல. புரியுது? இப்ப அமெரிக்கால மாறிட்டாங்க. இனிமேல் இவங்கிட்ட போறதில்லன்னு முடிவு பண்ணி அரசாங்கம் என்ன சொல்றது, எல்லா தத்துவத்தையும் தெரிஞ்ச டாக்டர்னு தனியா உருவாக்குறாங்க. உருவாக்கி அது பேரு ஏன்னா ரஜினி கூட அங்கதான் போறாரு. நல்லா புரிஞ்சுக்க. அதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் இன்டகிரேட் மெடிக்கல் அமெரிக்கால ஒரு 4-5 தான் இருக்குது. பெரிய பெரிய பணக்காரங்க போற இடம் தான். அதே தான் நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடிய வைத்தியத்தை நான் உங்களுக்கு மலிவாக எளிமையாக கொடுக்குறேன். அதனாலதான் மெடிக்கல் ரிப்போர்ட் கதறிட்டு நல்லா இருக்குது. புரியுதா? இதே ஒரு கோமாளியா இதோ ஒரு பெரிய பணக்காரன், பெங்களூருக்கு பெரிய பணக்காரன் இந்த மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு ஆர்குமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. தெரியாது. என்ன நீங்க எப்படி கரெக்டா பேசுறீங்க? ஏன்னா உங்களோட நோயிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கிறீங்க, கண் முன்னாடி பாக்குறீங்க, ரிப்போர்ட் பாக்குறீங்க, உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறீங்க. உணவு பழக்கம் என்பது பீடி சிகரெட்டை போலது. நல்லா புரிஞ்சுக்கணும். உணவு பழக்கம் என்பது பீடி சிகரெட்டை போன்றதுதான். பீடி சிகரெட்டை குடிச்சு போட்டு ரத்தம் சுத்தமாக எதிர்பார்க்க முடியாதோ, அதே மாதிரி டிஃபனும் காப்பியும் தின்னு போட்டு டீயும் தின்னு போட்டு ஆரோக்கியத்தை எதிர்பார்க்க முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் டாக்டர் வாயை மூடிட்டாங்க. அவங்க மட்டும் இல்ல, வாயை மூடுறதில்ல, இந்த ரிப்போர்ட்டை தப்புன்னு சொல்ல முடியாது. ரிப்போர்ட்டை தப்புன்னு சொல்ல முடியாது. நீ சொல்றதும் சரியா இருக்குது, மெடிக்கல் ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்கு. இது எப்படி நீ தப்பு சொல்லுவ? நீ தான் செக் பண்ணு பாரு. இப்படியே செக் பண்ணியே பார்க்கல. பிஃபோர் ஃபாஸ்டிங் ஆஃப்டர் ஃபாஸ்டிங் பாருன்னா மாட்டிக்குவேன். அப்ப மெடிக்கல் இங்கதான் மெடிக்கல் ரிப்போர்ட் எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இதுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அதனாலதான் இனிமேல் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்காதவனுக்கு நான் சொல்லி தரதில் முடிவே பண்ணியாச்சு. இல்லாட்டி எத்தனை போன் தெரியும் எனக்கு வருது. இந்த பாரு இவ்வளவு செலவாகும், இவ்வளவு எடுக்கணும், இதெல்லாம் இருந்தா மட்டும் வா. இல்லாட்டி புத்தகத்துல ஓடிடு. இப்ப புத்தகத்தை மட்டும் அனுப்பிச்சு வச்சிடறது. சொல்லி தரத நிறுத்திட்டேன். சாமி நீ காப்பாத்து. வசதி இல்லைன்னா ஆஸ்பத்திரி தர்மாசத்திரி போ. நான் என்ன பண்ணட்டுன்னு கேட்டேன். இல்லாட்டும் கவர்மெண்ட்ல அந்த இதுல 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அதை என்ன கொண்டாந்து கொடுக்குறேன். அதை பணமா மாத்தி கேஷா மாத்தி கையில கொடுத்தா சொல்லி தர்றேன். இந்த அக்கௌண்ட்ல போட நிறுத்துன்றேன் நான். சாமி முடியலன்னா போயான்ட்டு நானு. ஏன்னா இதெல்லாம் வந்து சயின்டிபிக்லயே இனியும் வந்து நான் காலத்தை வீணடிக்க முடியாது. இன்னும் 25 வருஷம் போதும்ன்ட்டு நான். இனிமேல் முடியாதுன்ட்டு நான். இனி வந்து விஞ்ஞானிகளுக்கு இனி ஏதாவது 2 விஞ்ஞானிகளை பிடிச்சி அவனுடைய சக்கர நோயை குணமாக்கி அவனை மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வச்சு அவனை காட்டுனாதான் நாம கொஞ்சம் திருப்தி ஆகும். சும்மா மக்களுக்கு சொல்லி அது வேற பார்த்தாச்சு. எனக்கு வெங்கடேசனே மெடிக்கல் ரிப்போர்ட்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு 100வது பக்கத்துல. இது டாக்டர். 2வது வந்து வெங்கடேசனுடைய தம்பி டாக்டர், தம்பி பொண்டாட்டியும் டாக்டர். வெங்கடேசனுடைய சொந்த தம்பியும் டாக்டர், சொந்த பொண்டாட்டியும் டாக்டர். நான் பேசியிருக்கேன். நான் வந்து 20 வருஷம் போன்ல பேசியிருக்கேன். பேர் பொம்மி சத்தியமூர்த்தின்னு பேரு. பொம்மின்னு பேரு பொம்மி சத்தியமூர்த்தி. அவங்க உயர்ந்து இருக்க முடியாது, அதான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு ஆங்கிலத்தில் முடிச்சுக்கலாம். ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் இன்னைக்கு அருமையான ரிப்போர்ட் சொல்லியிருக்கீங்க வெங்கடாச்சலம். நீங்க சாதாரண ரிப்போர்ட் சொல்லி இருக்குல்ல, இன்னைக்கு இது எல்லாம் பார்ப்பாங்க. அதாவது நேரடியாக மருத்துவர்களிடம் தன்னுடைய அறிக்கையை காட்டி இயற்கை உணவு முறை சரி என்று நிரூபித்து இருக்கிற தலைப்பே போட போறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. இந்த மாதிரி இன்னும் யாரும் 2 பேர் 2 வருஷம் பேசியிருந்தாலும் கூட உங்க ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் சாப்பாடை வச்சு அவங்களும் பார்த்துருக்காங்க பொழுது இப்ப புரியுதா? இனி என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா இருக்கிறேன், என்னவோ பண்ணிட்டு போறேன் போன்னு விட்டுருவாங்க. அப்ப புரியுதா? ஆமா, அவங்க சொல்லிட்டாங்க. சரி இன்னும் செய்யுங்க, சரி நான் கேட்க இது மேல சாப்பிடுன்னு கேட்பீங்களே என்ன இல்ல கேட்கமான்னு நீங்க பாட்டுக்கு என்னன்னு இருங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லலாம் பாரு. எனக்கு பிரியப்பட்டா நான் சாப்பிட்டு போறேன், அதை பத்தி ஏன் கவலைப்படுறேன்? ஏன்னா சொன்னேன் என்னைக்கு வேணுமோ இன்னைக்கு சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, சாப்பிடுறேன். இப்ப சத்தியத்துக்கு இல்ல, இப்ப சத்தியத்துக்கு எனக்கு ஒரு கொள்கை இருக்கு, அதை முடிச்சுக்கிட்டு அதோட தாண்டிட்டு நான் சாப்பிடுறேன். அப்படி அதுதான் சரி. இந்த மாதிரி உறுதிப்பாடு வந்துட்டா மரணம் என்பது இந்த மாதிரி செயற்கையான மரணம் வராது. அது உண்மையான மரணம் என்பது அது மெல்ல வரட்டும், அது கவலைப்பட தேவையில்லை. அது உண்மையான மரணம் என்பது எந்த நோயும் இல்லாமல் அப்படியே பழம் கலந்து அப்படி தானா கீழே விழுந்து
அது வந்து உயிர் உற்பத்தி பண்ணுகின்ற சக்தியோடு கீழே விழுகணும். இப்ப நாம இறந்தாலும் கூட நாம சமாதிக்கு போறோம் அல்லது உயிர் தானா போகுது, அப்ப ரத்தத்தை செக் பண்ணாலும் பியூரா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பியூரா இருக்கணும். அந்த டாக்டரை செக் பண்ணா மரணத்துக்கான காரணமே இல்லைங்க, இது அதிசயம்னு சொல்லணும். என்னது? இவர் இறந்ததுக்கான காரணமே இல்ல, இது ஒரு அதிசயம் என்று சொல்ல வேண்டும். என்னது? அதிசயம். அதிசயம். அதுதான். அதை நோக்கி தான் போறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.